ஓகே, கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 2 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபம் என்று சொன்னாலே கீர்த்தி, புகழ், பெருமை, பெருமதிப்பு அல்லது ஒருவருடைய வல்லமை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சாட்சிகள். பிரஸ்தாபம் என்று சொன்னாலே இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைத்த விதம், இந்த உலகத்தில் இருக்கின்ற வானம், பூமி, நட்சத்திரங்கள், மற்ற எல்லா காரியத்தையும் தேவன் சிருஷ்டித்த விதங்கள், அது மட்டுமல்லாமல் அவர் செய்த அற்புதங்கள், இவைகளெல்லாம் வர்ணிக்கும் போது பேசும்போது தேவனாய கர்த்தர் செய்த ஏராளமான அற்புதங்கள் இருக்குது. யாத்திராகம புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆதியாகம புஸ்தகத்தில் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வில் செய்த அற்புதங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் யாத்திராகம புஸ்தகத்தில் ஒரு பெரும் கூட்டத்துக்கே செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், எப்படி ஒரு கூட்ட ஜனங்களுக்காக தேவனாய கர்த்தர் அவர் செங்கடலை 2ஆக பிளந்தார், 10 விதமான அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார், எப்படி மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார், காடைகளை கொடுத்தார், பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் செய்தார். இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே கேள்விப்பட ஆரம்பி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த எல்லா நன்மைகள், பிரஸ்தாபங்கள், பேர் பிரஸ்தாபம் எல்லாவற்றையுமே அநேக ஜாதிகளும் ஜனங்களும் கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டது மட்டுமல்லாமல் அதை வியந்து பேசினார்கள் என்றும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவருடைய பேர் பிரஸ்தாபம் என்று சொன்னால் அவருடைய எல்லையற்ற வல்லமை, பிரம்மாண்டம், இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் அவருடைய பிரஸ்தாபத்தை பார்க்கின்றோம். ஆனால் வேதத்தில் பார்க்கின்றோம், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். அதாவது நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்று ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் தேவன் அவர் சொல்லுகின்ற ஒரு சின்ன வார்த்தையை கூட மதிக்கிறார் என்பதை தாவீது நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அதாவது தாவீது என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஒட்டுமொத்த புகழ், தேவனுடைய ஒட்டுமொத்த பிரம்மாண்டம், இது எல்லாவற்றையும் விட அவர் வாயை திறந்து சொன்ன ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சிறிய வாக்குத்தத்தத்தை கூட தேவன் உயர்வாக மதிக்கிறார் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக தான் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று சொல்கிறார். அதாவது இன்னும் இந்த வசனத்தை விலைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய நாட்டுக்கு ஒரு பெரிய ராஜா இருக்கிறார் என்று சொல்வோம் என்று சொன்னால், அவருக்கு பிரஸ்தாபம் என்று சொன்னாலே அவருடைய கீர்த்தி, புகழ், மகிமை, மாட்சிமை என்னவென்று சொன்னாலே அவருக்கு இருக்கின்ற படைகளை பற்றி சொல்லலாம், அவர் உருவாக்கின அரண்மனைகளை பற்றி பேசலாம், அவருக்கு இருக்கின்ற உலகளாவிய புகழை பற்றியும் நாம் பேசலாம். ஆனால் எவ்வளோதான் இருந்தாலும், எவ்வளோ பிரஸ்தாபம் இருந்தாலும், எவ்வளோ பேர் இருந்தாலும், அவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒருத்தருக்கு உதவி செய்வேன் என்று ஒரு வாக்கு கொடுத்து விட்டார் என்று சொன்னால் எல்லா கௌரவத்தை விட அவர் வார்த்தையை காப்பாற்றுவது தான் அந்த ராஜாவுக்கு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும். ஆகதான் தாவீது ராஜா தேவனை பார்க்கும்போது அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நானே ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு கவனமாக இருக்கிறேன். ஆனால் நீர் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், நீர் உமது வசனத்தை, நீர் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அதுதான் தேவப்பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் மிக பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கலாம். ஆனால் அவர் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கை நிறைவேற்றுவதிலே அவர் படைத்த எல்லாவற்றை காட்டிலும் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், தேவன் அவருடைய வசனத்தை உயர்வாக பார்க்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கின்ற சகல பிரஸ்தாபத்தை ஒரு தட்டலை நிறுத்தி இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம் பேசுவோம் என்று சொன்னால் எது ரொம்ப உயர்வானது என்று சொன்னால் ராஜா சொல்லுவார், இங்கே இருக்கிற சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம்,
அவர் என்ன சொன்னாரோ அதில் வாக்கு மாறாமல் அப்படி நிறைவேற்றுவதில் தேவன் அவர் அவ்வளவு கவனமுள்ளவராக ஞானமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் என்ன பிரஸ்தாபமாக இருந்தாலும் அவர் சொன்ன பெயருக்கு, அவருடைய பெயருக்கு பங்கம் வந்து விடக்கூடாது, அவருடைய பெயருக்கு களங்கம் வந்து விடக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் இந்த உலகத்தில், ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் வந்து அப்படிப்பட்ட ராஜாக்களை பார்க்க முடியுது. நேற்று ஒன்று சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க. ஆட்சிக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அதெல்லாம் மறந்தே போய் விடுவார்கள். 5 ஆண்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 5 ஆண்டு திட்டத்தை பற்றியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 5 ஆண்டு முடிஞ்ச பிற்பாடும் அவங்க திட்டத்தெல்லாம் பல காரியத்தை மறந்தே போய் விடுவார்கள். ஆனால் ஒரு ராஜாவுக்கு கிரீடம், சிங்காசனம் எவ்வளோ பிரஸ்தாபமாக இருக்குதோ அதை விட அவர் கொடுத்த வாக்கு அதை விட முக்கியம். ஆமென். தேவன் தன்னுடைய முழு படைப்பை காட்டிலும் தாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே தேவன் கவனமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்கின்றது, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையோ ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவேதான் சங்கீதக்காரன் கூட சொல்கிறாரு, அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் முது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு எது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறதோ அதுதான் இன்றைக்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும். தேவனுக்கு எது அதிக முக்கியத்துவம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை. ஆகவே நாமும் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆட்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை உயர்த்துகிற ஒரு ஆட்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை எப்படி தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறாரோ அதே போல் நாமும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்க வேண்டும். போன வாரத்தில் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை பற்றி பார்க்கும்போது கடைசியாக சொல்லி முடித்தோம், சகலமும் கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது என்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் வார்த்தையினால் இன்றைக்கும் தேவன் தாங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொன்னால் வார்த்தையை கொடுத்துட்டு அப்படியே போகிற தேவன் அல்ல, வார்த்தையை கொடுத்து விட்டு அந்த வார்த்தையினால் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் கர்த்தர் நம்மை தாங்குகிறதுனால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மை தாங்குகிறதுனால் நாம் பலவீனப்பட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மை தாங்குவதனால் நாம் கசப்பான வாழ்க்கைக்குள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நிறுத்தக்கூடிய வல்லவர் தேவன். அவர் வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு எவ்வளோ வல்லமையும் அதிகாரமும் மகத்துவம் இருக்கிறதோ அதே போல அவருடைய வார்த்தைக்கும் இருக்கிறது. ஆகவேதான் வேதத்தில் படிக்கின்றோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று பார்க்கிறோம். பிற்பாடு 14ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை மாம்சமானது என்று பார்க்கிறோம். என்னவற்றை இங்கு யோவான் நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னால் வார்த்தையும் இயேசுவும் ஒன்று என்பதை நமக்கு நினைப்பூட்டுகின்றார். ஆகவே வார்த்தையும் இயேசுவையும் பிரித்து விட முடியாது, தேவனையும் பிரித்து விட முடியாது. நீங்கள் வசனம் வேணான்னு சொன்னீங்கன்னா இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். இயேசு வேண்டாம் என்று சொன்னால் வசனத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. தேவனும் அவருடைய வசனமும் ஒன்று. கொலோசியர் புத்தகம் திருப்புவோம். அங்கு இந்த வார்த்தையினால் தேவன் என்னவெல்லாம் செய்தார், கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் என்ன செய்தார். ஆகவே கிறிஸ்து என்று நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்து என்று சொன்னால் அவர் வார்த்தை, கிறிஸ்துவும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்று எங்கெல்லாம் வேதத்தில் படிக்கிறீர்களோ அன்று அதெல்லாம் வார்த்தை வசனம். எங்கெல்லாம் வார்த்தை வசனம் என்று படிக்கிறீர்களோ அங்கெல்லாம் கிறிஸ்து என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொலோசியர் 1:16 படிப்போம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகி காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? இயேசு அவருடைய வார்த்தையை கொண்டு தேவன் சகலவற்றை சிருஷ்டித்திருக்கிறார். ஆம், ஆதியாகமம் 1 அதிகாரம் அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தையினால் வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன், வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கின தேவன்.
ஆகவேதான் வேதத்தில் எபிரேயர்னு சொல்ற உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது சொல்லி எபிரேயர் 11:3 எபிரேய ஆக்கியோன்னு சொல்வதை நம்ம வேதத்தில் படிக்க ஆரம்பிக்கின்றோம். வார்த்தையினால் உருவாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் மிகப்பெரிய சான்று. அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை தான் இங்கே கொலோசியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு எப்படிப்பட்டவராம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. பூலோகத்திலும் பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் காணப்படுகின்ற சகல வஸ்துக்கள் எல்லாமே, இந்த பூமியில் பார்க்கின்ற எல்லாம் பரலோகத்தில் இருக்கின்ற எல்லாம் வார்த்தையினால் தேவன் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த கிறிஸ்துவானவர், அந்த வார்த்தையானவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுங்களா? அந்த இயேசு நமக்குள் இருக்கிறார். இயேசு நமக்குள் இருக்கிறார் என்பது ஒன்றுதான், அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுவதும் ஒன்றுதான். திரும்ப சொல்லுகின்றேன், வார்த்தையையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. இயேசு உங்கள் உள்ளே இருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை உள்ளே இருக்கிறது அர்த்தம். எப்படி கேட்கிறேன், தேவனுடைய வார்த்தை உள்ளே இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இயேசு உங்கள் உள்ளே தான் இருக்கிறார் என்று அர்த்தம். இன்றைக்கி அநேக ஊழியக்காரங்க பாருங்க, நாங்கள்லாம் விசுவாசத்தில் தான் பிழைக்கிறோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் விசுவாசத்தில் தான் பிழைக்கிறோம் என்று சொன்ன ஆட்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மக்களையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதுவும் வேதம் சொல்கின்றது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷரை நம்பாதே. புரியுதுங்களா? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. இன்றைக்கு மக்கள் இடறி போகிறார்கள், ஊழியக்காரர்கள் இடறி போகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய இருதயம், அவருடைய எண்ணம், அவருடைய கவனம் எல்லாமே யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டார்களான்னு சொல்லி. நான் சொல்கிறதுக்கு நல்லா கவனமாக கேளுங்க. தேவனுடைய வார்த்தையை போல நமக்கு உதவி செய்வது இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகப்பெரிய உதவி செய்கின்றது. இயேசுவானவர் நமக்கு மிகப்பெரிய உதவியை தேவன் நமக்கு செய்கின்றார். ஆகவே வானத்திலும் பூமியிலும் காணப்படுகின்ற எல்லா வஸ்துக்களும் உருவாக்கினது கிறிஸ்து. நான் சொல்ல எல்லாவற்றையும் உருவாக்கின கிறிஸ்து. உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? கிறிஸ்து எல்லாவற்றையும் உருவாக்கி இருப்பார் என்று சொன்னால் உங்கள் தேவைகளை சந்திப்பது அவ்வளவு நிச்சயம். கிறிஸ்து தேவைகளை சந்திக்கிறார், அதே போல் அவருடைய வார்த்தையும் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றது. ஆமென். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்லும்போது மக்கள் எஸ் ஆமென் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி உங்கள் தேவைகளை சந்திக்கிறாரோ அதே போல் அவர் எழுதின வார்த்தைகளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், திரும்ப சொல்கின்றேன், கிறிஸ்துவும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று. சொல்லப்போனால் தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. நீ கையில் தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, யாரை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? தேவனை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் தவறாக நீங்கள் இது பக்தி புஸ்தகம் நினைக்காதீர்கள். அநேக இடத்துல இந்த வேதத்தை நம்ம வெறும் கிறிஸ்தவர்களுடைய பக்தி புஸ்தகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். திரும்ப சொல்லுகின்றேன், தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறது யாரை கையில் வச்சிருக்கிற? தேவனை கையில் வைத்திருக்கிறீர்கள். ஆமென். உயர்வாக என்ன வேண்டும்? அதே போல் வெறும் கையில் வைத்திருந்தால் மட்டும் போதாது, இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளே போக வேண்டும். உள்ளே தேவனுடைய வார்த்தை சென்றால்தான் அது மிகப்பெரிய வல்லமையை நமக்குள் உண்டாக்குகின்ற ஒன்றாக இருக்கும். அநேக இடத்துல கையில் வார்த்தை இருக்குது, ஆனால் மனசுலையும் வாயிலையும் வார்த்தை இல்லை. அதான் பிரச்சனை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை மனிதன் மீது வைப்பதை விட நம்முடைய நம்பிக்கையை கிறிஸ்துவின் மேல் வைக்க வேண்டும். கிறிஸ்துவின் மேல் வைக்க வேண்டும் என்று சொல்வதும் ஒன்றுதான், அவருடைய வார்த்தையின் மீது வைக்க வேண்டும் என்று சொல்வதும் ஒன்றுதான். இயேசுவை நம்புங்கன்னு சொல்கிறோம். ஆமாம், இயேசுவை நம்புங்கன்னு சொல்கிறது என்னன்னா அவருடைய வார்த்தையை நம்புங்க. வார்த்தையை நம்புங்கன்னு சொல்கிறது ஒன்றுதான். என்ன சொல்கிறோம்? இயேசுவை நம்புங்கன்னு சொல்கிறோம். இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அநேக நேரத்தில் நிறைய ஊழியக்காரங்க எனக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து ஏதாவது உதவி வந்தால் தான் ஊழியத்தையே அவங்க செய்ய முடியும். இன்றைக்கு இந்திய அரசாங்கம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய எல்லா பணத்தையும் முடக்கி வைத்திருக்கிறதுனால அநேக இடத்துல பாருங்கள், மக்கள் சொல்லி நிறைய ஊழியக்காரங்க, ஐயா இதை நம்பி இருந்தோங்க, ஐயா அதை நம்பி இருந்தோம், இந்த ஸ்தாபனத்தை பணத்தை நிப்பாட்டிட்டாங்க, அந்த ஸ்தாபனம் பணத்தை நிப்பாட்டிட்டாங்க, இனிமேல் நான் எப்படி ஊழியம் பண்ணுறதுன்னு தெரியல என்று சொல்லி பயந்து கொண்டிருப்பார்கள். நான் சொல்கின்றேன், வெளிநாட்டு பணத்தை நம்பி நாம் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உள்நாட்டு பணத்தை நம்பி நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். என்னங்க சொல்கிறீங்க? திடீர்னு ரெண்டும் ஒன்று தானே.
அவங்க வெளிநாட்டு பணத்தை நம்புறாங்க, நீங்கள் உள்நாட்டு பணத்தை நம்புகிறாங்க. நான் சொல்கிறது உள்நாடு வேற, உள்நாடு நான் சொல்கிறது உள்நாடு இங்கே இருக்குது. இந்த நாடு நம்முடைய இருதயத்திலே இருக்குது இந்த நாடு, புரியுதுங்களா? ஆகவேதான் இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய வசனம் இதுதான் உள்நாடுன்னு சொல்கிறேன். அநேக மக்கள் வெளிநாட்டை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வெளி மக்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அது அநேக நேரத்தில் கைவிடப்பட்டு போய்விடும். ஆனால் உங்கள் உள்நாட்டை நம்பி வாழுங்க. உள்நாடு எங்கே? உங்கள் இருதயம்தான் உள்நாடு. பைபிளில் போடப்பட்டிருக்குது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் பொக்கிஷத்தை உங்கள் இருதயத்தில் தேவனுடைய பொக்கிஷங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கின்றது. அதை நம்பி வாழுங்கள். உள்ளே இருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழுங்கள். நம்முடைய இருதயத்திலே வாழும் கிறிஸ்து நம்முடைய உதவியாக இருக்கின்றார். இருதயத்தில் இருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கின்றது. ஆகவே எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். புரியுதுங்களா? இந்த வசனத்தை நம்ம சொல்லுவோம், பாட்டா பாடுவோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்கிறத வெளியே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? நான் சொல்கிறேன், தாவீது நமக்கு இப்போ கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். வார்த்தையின் பக்கம் உங்கள் கண்களை ஏறெடுங்கள். கிறிஸ்துவின் பக்கம் உங்கள் கண்களை ஏறெடுங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை என்று சொன்னால் என்ன? உதவி. பல பேர் எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், நாங்கள் செய்கின்ற உதவியை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையானவர் செய்கின்ற உதவிதான் பெரிது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், தேவனுடைய வார்த்தையை எதிர்பாருங்கள். தேவனுடைய வார்த்தை மிகப்பெரிய உதவியை நமக்கு செய்கின்றதாக இருக்கின்றது. அன்றைய மக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக எருசலேமை நம்பினார்கள். பர்வதங்கள், எருசலேமில் இருக்கின்ற பர்வதங்களை நம்பினார்கள். ஆகவேதான் பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கிறிஸ்து. தேவன் காண்பிக்கிறார், தாவீது காண்பிக்கிறார். அன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு உதவியெல்லாம் பர்வதத்தை சார்ந்து இருந்தது. தாவீது சொல்ற, அந்த பர்வதம் இல்லை, தேவன் தான் உடைய பர்வதம், தேவன் தான் உனக்கு உதவி செய்யக்கூடியவர். ஆகவே வேதம் சொல்கின்றது, எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் சொல்றாருன்னா, அந்த இருதயத்துக்குள்ளாக தான் தேவனுடைய வார்த்தை என்ற பொக்கிஷம் இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் இருதயத்தை காத்துக்கொள்கிறீர்களோ, வசனத்தை காத்துக்கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு வசனம் உங்களுக்கு ஊழியம் செய்யும். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். ஆமென். சொல்லுங்க, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அது அங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். புரியுதுங்களா? இந்த இருதயத்தை காத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் இருதயத்தை காத்துக்க சொல்றான்னா, அங்கதான் வசனம் இருக்குது. இன்னைக்கு சில வீட்டை பூட்டிட்டு வந்திருக்கீங்களா? எத்தனை வீட்டை பூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? நாங்கள் மற்றவங்க வீடு என்னங்க மற்றவங்க வீட்டை பூட்டிகிட்டே வரலீங்களா? திருவள்ளூர் எத்தனை வீட்டை பூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? சில சொல்ல, எங்கள் வீட்டில் ஆள் இருக்கிறாங்க, வீட்டில் பூட்டாமல் வந்திருக்கிறோம். கவனமாக கேளுங்க. ஏன் பூட்டிட்டு வராங்கன்னு சொன்னால், யாராவது உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? பத்திரமா பூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அதே போல தான் இருதயத்தையும் பத்திரமா பூட்டி வைக்கணும், பத்திரமா காக்கணும். ஏன்னு சொன்னால், விலையேற பெற்ற வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கின்றது. இந்த இருதயத்தில் போடப்பட்ட வசனத்தை எடுத்து போடுவதற்கு பிசாசு பல வீகங்களை வைத்திருக்கிறான். அவர்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், விதைக்கிறவனுடைய ஓமையை பற்றி சொல்லும்போது, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறை உள்ள இடத்தில் விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அதே ஓமையிலேயே சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் கொடுத்தது. வழி அருகே விதைக்கப்பட்டது பிசாசு எடுத்துட்டு போனான். முள்ளருகே கற்பாறை உள்ள இடத்தில் விதைக்கப்பட்டது, அது அந்த வளர வளர கல் திங்கி செத்து போனது. கொஞ்சம் சீக்கிரத்தில் வளர்ந்தது, பிற்பாடு அது வேர் கொள்ள முடியாததுனால் அது காய்ந்து போனது. முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டது, அது நெருக்கினதுனால் அது சரியாக வளர முடியாமல் போச்சு என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும்போது தேவனுடைய வார்த்தை உள்ளிருந்து அது மிகப்பெரிய அளவு வளர்ந்து உங்களுக்கு நல்ல பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் இருதயத்தை பேணி காப்பது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. உற்றக்கூடாது.
பிரச்சனைகளை விட்டுறக்கூடாது, கஷ்டத்தில் விட்டுறக்கூடாது, கவலைகளை விட்டுறக்கூடாது. தேவனுடைய வசனத்தை எல்லா நேரத்திலும் நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்கிறீர்களோ, திரும்ப சொல்கிறேன், இருதயத்தை ஏன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? அங்கு தான் பொக்கிஷம் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், பேங்க்லாம் பாருங்கள், நிறைய நகைகளும் பணங்கள் இருக்கிறதுனால போலீஸ்காரங்களை போட்டு, வாட்ச்மேனை போட்டு பாதுகாக்கிறாங்க. எதுக்காக? செக்யூரிட்டி போட்டு பாதுகாக்கிறாங்க. வெப் கேமரா போச்சு பாதுகாக்கிறாங்க. அந்த வெப் கேமரா பல இடத்துல வைத்து அது எங்கெங்கெல்லாம் போகுது வருதுன்றதெல்லாம் பாதுகாக்கிறாங்க. வந்து பயங்கர அளவுக்கு பாதுகாக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவர்கள் பாதுகாக்கக்கூடியது பணம். அதுக்கே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பாதுகாக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம் பணங்களை காட்டிலும் மேலானது. பணங்களையும் வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வரக்கூடியதே உள்ளத்திலே விதைக்கப்பட்ட, உள்ளத்திலே நாட்டப்பட்ட பொக்கிஷமாகிய உங்களுடைய தேவன் நமக்கு கொடுத்த வசனம் தான் மிகப்பெரிய பொக்கிஷம். அதை உங்கள் உள்ளத்திலிருந்து பிசாசு எடுத்து போடாதவண்ணும் உங்கள் இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். என்று சொன்னால், எந்த அளவுக்கு இருதயத்தை பாதுகாத்துக் கொள்கிறீர்களோ அங்கிருந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அங்கிருந்து உருவாவதை பார்ப்பீர்கள். ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் உள்ளத்திலிருந்து உருவாவதை பார்ப்பீர்கள். ஆமென். அந்த காலத்தில் பாடினாங்க, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. பைபிள் வசனம் அந்த உள்ளத்தில் தெரியணும். வசனம் உள்ள இருக்குதா, அப்புறம் ஒளிமயமான எதிர்காலம் இப்போ எனக்கு தெரியுதா? ஒளிமயமான எதிர்காலம் எங்கே இருக்குது? ஹலோ, கேட்டிருக்கீங்களா? கேட்கலீங்களா? பாட்டெல்லாம் இங்கே தான் பைபிள்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நம்ம அந்த பாட்டெல்லாம் பாடலாமா அங்கேயா? நல்லா புரிஞ்சுக்கங்க, வசனத்தை கவனிச்சா போதும். வசனத்தை மேலே கவனமாக இருந்தால் போதும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் எதிர்காலம் எங்கே? உங்கள் உள்ளத்தில் இருக்குது, வசனத்தில் இருக்குது. ஆகவே இந்த ஒளிமயமான எதிர்காலத்தை தடுக்க இந்த பூமியிலே பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே நான் சொல்கிறேன், உள்ள பார்த்து கொண்டே இருங்க, உள்ள கவனித்து கொண்டே இருங்க. உள்ள எப்போது ஜாக்கிரதையோடு, எச்சரிக்கையோடு, கவனத்தோடு தேவனுடைய வசனத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? வார்த்தையானவராக நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் வார்த்தை இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே பத்திரமா பாதுகாத்துக்கொள், எல்லா காரணம் இருதயத்தை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னால் வார்த்தையானவர் உள்ளே இருக்கிறார். பைபிள் போடப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன் கேட்குறான்னு சொன்னால், தேவனாகி கிறிஸ்துவன் உள்ளத்தில் இருக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தை உனக்கு உள்ளே இருக்கிறதுனால உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆகவேதான் கொலோசியர் 1:27 அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். படிப்போம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சொல்லுங்க, உங்களுக்கு ரகசியம் சொல்றேங்க. கவனமாக ரகசியம் என்று சொன்னால் நம்ம நினச்சிக்கிறோம் பக்கத்தில் காதில் போய் சொல்கிற ரகசியம். கவனமாக கேளுங்க, ரகசியம் என்று சொல்லக்கூடியது ஒரு நாள் இப்போ மறைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு நாள் அது வெளியே வரும். இன்றைக்கி சிலது உங்களுக்கு தெரியாத போல் இருக்கும், ஒரு நாள் வெளியே வரும். சில பேர் ரகசியம் சொல்லுவாங்க, கொஞ்சம் பாருங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தாங்க சொல்கிறேன்னுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சில உங்கள்கிட்ட மட்டும்தாங்க சொல்கிறேன், வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. வெளியே போன பிற்பாடு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க நம்மள்கிட்ட வந்து, ஏன் உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம சொல்லுவோம், இவங்கள்ட்ட மட்டும் தானே சொல்லிட்டு, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அதுதாங்க ரகசியம். நம்ம சொல்லுவோம், கவனமாக கேளு, உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன். யாரோ உங்களுக்கு ரகசியம் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு முன்னாடி 10 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிற்பாடு 10 பேர்கிட்ட சொல்லலாம். இப்போ நானும் உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டுங்களா? உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டுங்களா? கேளுங்க, ரகசியம் சொல்லட்டுங்களா? பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவான ஒரு மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். விஷயத்துக்கு வந்துட்டார். உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கை மகிமையின் எதிர்காலத்தை உங்களுக்குள் உருவாக்கி தரக்கூடிய கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த இடத்துல போட க்ளோரியஸ் ஹோப் என்று போடப்பட்டிருக்குது. பெரிய நம்பிக்கை. தேவ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதுனால நீங்கள் தலை நிமிர்ந்து வாழலாம்.
தலை குனிந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பிக்கை என்ற பதம் என்று சொல்லக்கூடியது கர்த்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார் என்று காத்திருப்பது நம்பிக்கை அல்ல. தேவனுடைய வார்த்தையின் வடிவில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வார்த்தையின் வடிவில் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதுதான் அந்த நம்பிக்கை. ஆமென். நன்றாக புரிந்து கொள்வோம். ஒரு நாள் செய்வார் என்று சொல்லக்கூடியது எதிர்காலத்தில் நடக்கும் என்று சொல்லக்கூடியது. ஆனால் பவுல் ஒரு காலத்தில் நடக்கின்ற இல்லையா, மகிமை, அதாவது கிறிஸ்துவானோர் மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள் இருக்கிறார். உனக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன்னு கிடையாது, இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன். ஒரு நாள் நடக்கும் என்று உலகத்தின் பார்வையில் நம்பிக்கை என்பது என்ன? ஒரு நாள் நடக்குங்க, ஒரு நாள் ஆகுங்க, எனக்கும் தெரியுங்க, ஒரு நாள் நான் நல்லா இருப்பேங்க சொல்றாங்க இல்லையா. எனக்கு ஒரு காலம் வருங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு எனக்கும் அடியனுக்கும் ஒரு காலம் வரும் என்று சொல்லுவது நம்பிக்கை. இது உலகத்தில் பேசப்படுகிற நம்பிக்கை. ஆனால் பவுல் சொல்ற உலக நம்பிக்கை கிடையாது. சொல்ற கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு எப்போதும் நல்ல எதிர்காலம் தான். ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதனால் எனக்கு எப்போதும் ஒளிமயமான எதிர்காலம் தான் எனக்குள்ளாக இருக்கின்றது. ஆமென். புரியுதுங்களா? மனுஷிக நம்பிக்கைக்கும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையில் வைக்கின்ற நம்பிக்கைக்கு வித்தியாசம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? அவர் பைபிள் படிப்போம். ரோமர்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் போயிட்டு வருவோம். ரோமர்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் புஸ்தகத்திலே 5ஆம் வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உலக நம்பிக்கை ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்வது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உலக நம்பிக்கை. வேதம் போதிக்கின்ற நம்பிக்கை என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறது, இருதயத்திலே பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. சொல்லுங்க, இயேசுவானவர் எனக்குள் இருக்கிறார். இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. ஆமென். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. அவர் இருந்தாலே போதும், ஆச்சரியங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் அங்க நடக்க ஆரம்பித்து விடும். ஆகவே இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. படிப்போம் எபேசியர் 3:17. நம்முடைய விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி உங்களுக்குள்ளே இருக்கிறார். விசுவாசியுங்கள். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாயிருக்கிறாரா? எஸ், இருதயத்திலே வாசமாயிருக்கிறார். மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, மாம்ச கண்களால் தொட முடியாது. ஆனால் அவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை விசுவாசத்தினால் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். உள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க முடியுமா, தொட முடியுமா? முடியாது. ஆனால் விசுவாசத்தினால் இவைகளை நாம் உள் வாங்கி கொள்ள ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவானவர் வானத்தில் இருக்கிறார். அநேக நேரத்தில் மக்கள் சொல்லுவாங்க, அவரு அங்கே இருக்கிறாருங்க, அவர் பேசாமல் அவர் பாட்டுக்கா அங்கே உட்கார்ந்துருக்கிறாருங்க, நான் பாட்டுக்கு அந்த பூமியிலிருந்து அவதிப்படுறேங்க அப்படின்னு வாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. கிறிஸ்துவானவர் அங்கே உட்கார்ந்துருக்குல்ல, இப்போ உங்கள் இருதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறதே கிறிஸ்துவானவர் உங்கள் இருதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சொல்லுவாங்க, அவர் அங்கே இருக்கிறாங்க, நான் பாட்டுக்கா இங்கே உட்கார்ந்துட்டு கஷ்டப்படுறேன். கிடையாது. அவர் ஏன் உள்ளத்தில் இருக்கிறாரு, நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகுதான் தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவானவர் என்னை விட்டு விலகவில்லை. காலையும் மாலையும் எனக்குள்ளாக சிருஷ்டிப்பின் வல்லமை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. வருடம் ஆரம்பத்திலிருந்து வருடம் முடிவு, இன்னைக்கு வருடம் பாதியில் ஆரம்பிச்சிருக்கிறோம். வருஷ ஆரம்பத்திலையும் வருஷ பாதியிலையும் வருஷ முடிவிலையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை எனக்குள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை நமக்குள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இந்த பூமியிலே
உருவாக்கக்கூடிய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும். என்ன சொல்லணும், அதாவது பி கிரைஸ்ட் இன்சைட் மைண்டட், அதாவது கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கின்ற அந்த மனதோடு வாழ வேண்டும். அவர் எனக்குள்ளே வாழ்கிறார். சின்ன பிள்ளைகளை போய் கேட்டால் கூட ஏசு எங்கே இருக்கிறான்னு கேட்டால் இங்கே காமிப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏசு எங்கே இருக்கிறார்? என் உள்ளத்தில் இருக்கிறார், என் எண்ணத்தில் வாழ்கிறார். இந்த எண்ணத்தோடு நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும். வார்த்தை நிறைந்த மனது மாத்திரமே தான் இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய பவர், வல்லமை உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற வார்த்தைக்கு இருக்கின்றது. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தை நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரும். உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அது ஓட விரட்டி அடிக்கும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கிறிஸ்துவானவர், வார்த்தையானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. வேதத்தில் பாருங்கள், ஒரு புகழ்பெற்ற ஒரு சம்பவம் இருக்கிறது. என்ன சம்பவம்னு சொன்னால், அந்த மார்த்தாள் மரியாள், மரியா மார்த்தாள் அல்லது மார்த்தாள் மரியாள் சம்பவம். மார்த்தாள் பார்த்தீங்கன்னா அவங்க மனது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நிறைந்த ஒரு மனதோடு இருக்கிறாங்க. அவங்க மனது அப்படியே கலங்கி போயிருக்கிறது, கவலை கொண்டிருக்கிறது. உள்ளத்தில் ஏகப்பட்ட ஒரு பாரத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் மரியாளுடைய மனது வார்த்தையின் மனதால் நிரம்பி இருக்கிறது. பாருங்க, கவனமாக கேளுங்க. இன்றைக்கு இந்த இடத்துல மரியாளும் உட்காந்துருக்கிறீங்க, மார்த்தாலும் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் இப்போ ஆண்கள் சில நினைக்கிறாங்க, பாஸ்டர் இந்த மரியாள் மார்த்தாள் அந்த லிஸ்ட் அங்கே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் மரியாள் மார்த்தாள். கவனமாக கேளுங்க. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே மைண்டும், ஒரு சிலருடைய மனம் மரியாளை போல தேவனுடைய வசனத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறது. சிலருடைய மனம் இங்கே தான் உட்கார்ந்துருக்குது. உங்கள் மனம் மார்த்தாளை போல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறது, கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் பார்க்கணும், லூக்கா 10:41 படிங்க பார்க்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே. மார்த்தா பார், எப்போதும் தேவன் 2 டைம் கூப்பிட்றாருன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பைபிளில் 2 டைம் கூப்பிட்றாருன்னா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தேவன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறதுக்காக எடைப்படுறார். இங்கேயும் பார்க்குறோம், ஒரு பெரிய விஷயம் சொல்ல டபுள் டைம் கூப்பிட்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவனிச்சிங்களா? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து சொல்லுங்க, அநேக காரியங்கள். இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிறவங்க கூட நீங்கள் மார்த்தாளா அல்லது மரியாளா என்பதை நீங்கள் போகிறதுக்குள்ள முடிவு பண்ணிக்கிங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? ஹலோ, உங்கள் மனது மார்த்தாள் மனது போல இருக்கிறதா அல்லது மரியாள் மனது போல இருக்கிறதா? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்படிதான் சில பேர்லாம் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு, இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும், எப்படி நடக்கும், இவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்குறாரு படிங்க. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றே, ஒன்றே. அந்த ஒன்று என்ன? அவருடைய வசனம். தேவன், இயேசுவும் தேவனும் ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன பங்கு? தேவனுடைய சமூகத்தில் அமர்வது, தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வது, தேவனுடைய பிரசன்னத்தை நாடுவது. தேவையானது ஒன்றே. நீ நம்முடைய மனது பல காரியத்தை குறித்து அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. மார்த்தாள் வீட்டிற்குள் வார்த்தையாக இயேசு இருந்தார். இயேசு இருக்கிறாரா? இயேசு இருந்தார். யார் வீட்டில் இருந்தாரு? மார்த்தாள் வீட்டில் தான். அது மார்த்தாள் வீடு அதுதான், மரியாள் வீடு அதுதான். மார்த்தாள் வீட்டில் இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிற வீட்டில். ஆனால் மார்த்தாளோ இயேசுவை குறித்த உணர்வு இல்லாதவளாக இருக்கிறாள். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறார் என்று அநேகருக்கு தெரியும். அவர் இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கலங்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? எத்தனை பேர் கலங்கிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, எத்தனை பேர் புலம்பி இன்னைக்கு காலையில் கிளம்பும் போதே புலம்பிட்டு எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீங்க? புலம்பவே இல்லையா? கவலைப்படவே இல்லையா? கண்ணீர் வடிக்கவே இல்லையா? சண்டை போடவே இல்லையா? ஒப்பாரி வைக்கவே இல்லையா? கோவப்படவே இல்லையா? ஏங்க, முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ லிஸ்ட்டு போடலாம்.
இவங்களாம் யார்? எல்லாருமே மார்த்தாள் போல இயேசுவும் உள்ள இருப்பாரு, அவரும் உள்ள வச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கவலையும் உள்ள வச்சுக்கிட்டு இருப்போம். பக்கத்துல சொல்லுங்க, ரெண்டும் ஒரே வீட்டில் இருக்க முடியாது. ஆமென். ஆகுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிற. ஒன்று புரிஞ்சுக்க, தேவையானது ஒன்று தான்ப்பா, நான் தான்ப்பா உனக்கு தேவை. என்னையை மட்டும் உள்ளத்தில் வச்சிரு, வேற எல்லாவற்றையும் தூக்கி போடு. ஏன் பல காரியத்தை உன் மனதில் எடுத்துக்கொண்டு அதையே சிந்திச்சு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன செய்கிறது, ஏது பண்ணுறது நீ கலங்கிக்கிட்டு இருக்கிறியே? தேவையானது ஒன்றே. ஆகவே பாருங்க, இந்த அம்மா பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவையும் அவளுடைய கவலைக்கு நேராக இழுக்கிறா. கவனிச்சு பார்த்தீங்களா? கவலைப்பட்டு கலங்குறா. கிறிஸ்துவையும் அவ பக்கம் திரும்ப பார்க்குறா. வந்து ஏற்கே கவலை இருக்குது, கவலையோடு அவளையும் அவரையும் வந்து நீ வந்து சேர்ந்து கவலைப்பட ஆண்டவரே. அநேக சொல்றாரு. அது பாருங்க 40, மார்த்தாள் பற்பல வேலையில் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியாக வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். கவலை எப்படி வருகிறதுன்னு சொன்னால், நல்லா கவனமாக கேளுங்க. பக்கம் சொல்ல, கவலை எப்படி வருது தெரியுமா? கேளுங்க பார்க்கலாம். அதாவது, என்றைக்கெல்லாம் கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறீர்களோ அன்றைக்கெல்லாம் அவர்களை கவலை பிடித்து கொள்ளும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற உணர்வு எங்கேயெல்லாம் இல்லையோ அங்கேயெல்லாம் கவலை குடிகொள்ள ஆரம்பிக்கும். ஆகவே நான் ஒவ்வொரு வாரம் சொல்லி, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு, வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் அங்கு கவலைக்கு இடம் இருக்காது. திரும்ப சொல்றேன், உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன உணர்வு முக்கியம்? இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு என்னோடு வாழ்கிறார், இயேசுவோடு நான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்கு நான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவின் எண்ணமுள்ள, கிறிஸ்துவை குறித்த ஒரு எண்ணமுடையவர்களாக மாற வேண்டும். நான் சொல்றேன், இந்த உணர்வு யார் யார் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற உணர்வு யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அங்கு மரியாள் போல அவர் நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு யார் யாருக்கெல்லாம் இல்லையோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் கவலையை தன்னுடைய வாழ்வில் முதலிடமாக தெரிந்து கொள்கிறார்கள். நல்ல கவனமாக, இயேசு அங்கதான் இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அந்த உணர்வோடு வாழுங்கள். ஆகவே அந்த இயேசுவோட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உணர்வோடு வாழுங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்ற தேவன் என்னோடு தான், எனக்குள்ளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், கிரைஸ்ட் மைண்டோடு வாழுங்கள், வார்த்தையின் மைண்டோடு வாழுங்க, வார்த்தையின் எண்ணங்களோடு வாழ ஆரம்பிங்க. வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நான் சொல்ல, கிறிஸ்து வார்த்தை எங்கே உள்ள இருக்குதோ அந்த இடத்துல கவலைக்கும் பிரச்சனைக்கும் கண்ணீருக்கும் இடம் இருக்கவே இருக்காது. அன்றைக்கு நேரத்தில் கிறிஸ்து உங்களுக்கு பிரச்சனை நடந்துறீங்களா? கிறிஸ்துவையும் உள்ள வச்சுக்கிட்டு கவலையும் உள்ள வச்சுக்கிட்டு மக்கள் புலம்புற பாடு இருக்குதே, ஐயோ ஏகப்பட்டது இருக்குது. வந்து ஆகவே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு உங்கள் வாழ்விலே வெட்கத்தை உங்களை விட்டு அகற்றிவிடும். என்ன இருக்கிறது உங்களுக்குள்ளே, யார் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளே கிறிஸ்து இல்லை என்கின்ற உணர்வு, கிறிஸ்து உங்கள் உள்ளே இல்லை என்ற உணர்வு இருக்கும் என்று சொன்னால் அங்கு வெட்கம் உண்டாக ஆரம்பிக்கும். உங்கள் உள்ளதான் கிறிஸ்து இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கும் என்று சொன்னால் அங்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் நித்திய ஆனந்தமும் அங்கு உண்டாக ஆரம்பிக்கும். என்று சொன்னால் தேவனால் எல்லாம் கூடும். சர்வ வல்லவர் என் உள்ளே இருக்கிறார் என்ற அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். இங்கு இயேசு மரியாளை மெச்சிக் கொள்றார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், என்னை தெரிந்து கொண்டாள், என்னை ஏற்றுக்கொண்டாள், என்னை உள்ள வைத்திருக்கிறாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவ பிள்ளைகளே,
எதற்காக வார வாரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறீங்க தெரியுங்களா? வார்த்தை கேட்டு நீங்கள் அப்படியே போயிடக்கூடாது. வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் வைத்து பத்திரப்படுத்துங்கள், காத்துக்கொள்ளுங்கள், அதை உயர்வாக பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தை உங்களை காப்பாற்றும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் வைத்துருங்கள். தேவன் உங்கள் உள்ள இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழுங்க. நான் எது கவலை பண்ணும்? ஏசு எனக்குள்ள இருக்கிறார், நான் ஏன் கவலை பண்ணும்? என் தேவைகளை சந்திக்கிறவர் என்னோடு இருக்கிறார், நான் ஏன் கஷ்டப்படணும்? என் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் கண்ணீர் வடிக்கணும்? இயேசு எனக்குள்ள இருக்கிறபடியால் நான் கவலைப்படவே மாட்டேன். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்றைய நேரத்தில் நீ நம்ம கவலைப்படுறது காரணமே கிறிஸ்துவ உள்ள வச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கிறோம். அது ரொம்ப பேடு. ஆனால் கிறிஸ்துவ உள்ள வைத்து யாரும் கவலைப்பட கூடாது என்பதை தான் இந்த வேத பகுதி நமக்கு நினைப்பூட்டுகின்றது. தேவையானது ஒன்றே என்று இயேசு சொல்கிறார். அது என்ன தெரியுமா? வார்த்தை குறித்த ஒரு உணர்வு என்று சொன்னால், வார்த்தையை குறித்த ஒரு நல்ல உணர்வு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற என்ன அர்த்தம் தெரியா? என்ன அர்த்தம் தெரியுங்களா? மரியாள் நல்ல எதிர்காலத்தை தெரிந்து கொண்டாள், நல்ல வாழ்வை தெரிந்து கொண்டாள் என்ற அர்த்தம். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்கு நல்ல பங்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆகவே கிறிஸ்து எப்போதும் நமக்குள் இருக்கிறார் என்பதை அங்கீகரியுங்கள். இயேசு எப்போதும் உங்களுக்குள் இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழுங்கள். அன்றைய நேரத்தில் பாருங்க, நமக்குள்ள இயேசு கிறிஸ்து என்றைக்கெல்லாம் உள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு இல்லையோ, அங்கே சொல்கிறாங்க எல்லாமே உள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். பயம் உள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிடும், கவலை உள்ளே உட்கார ஆரம்பிச்சிடும், சந்தேகம் உள்ளே உட்கார ஆரம்பிச்சிடும், அவிசுவாசம் உள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் விரட்டணும்னா கிரைஸ்ட் மைண்டு நமக்குள்ளே உருவாகணும். கிறிஸ்துவை குறித்த எண்ணம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது என்கின்ற உணர்வு நமக்குள்ளே உருவாக வேண்டும். படிப்போம். 2 கொரிந்தியர் 13:5 அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கொரிந்து மக்களை பார்த்து ஒரு திட்டுறார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வசனம். அந்த மக்களுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்கும்போது அந்த மக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா? கொஞ்சம் படித்து தான் வருவோமே, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 5 படிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சை அறியீர்களா? அறிவோம். தெரியலையாப்பா? என்ன நினைச்சிட்டு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார்னு தெரியாம இருக்கிறீங்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? ஏன் சொல்றாருன்னா, கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து கொண்டு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்ற அறிவில்லாத விசுவாசிகள் நிறைய பேர் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கக்கூடாது. சொல்லுங்க ஏங்க, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. எந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது? நீங்கள் யாராவது நல்லா கவனமாக கேளுங்க. சர்ச்சு முடிஞ்சோன்னு யாராவது கவலை அந்த புலம்பெல்லாம் புலம்புனீங்கன்னா, ஏதாவது புலம்புனீங்கன்னா, ஹலோ பக்கம் சொல்லுங்கள். நீங்கள் சர்ச்சு முடிஞ்சோனையும் ஊழியக்காரங்கள்ட்ட வந்து ஏதாவது புலம்புனீங்கன்னா, ஏதாவது கவலைப்பட்டீங்கன்னா, புரியுது என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? பவுலை போல சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் ஏன் கவலைப்பட்டு இருக்கணும்? நான் ஏன் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கணும்? நான் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கணும்? அவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த உணர்வு இருந்ததுன்னு சொன்னால் இங்க இருக்கிற யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கே மக்கள் கவலைப்படுறாங்க. இன்னைக்கு இப்போ ஒவ்வொரு இடத்துல உங்களை கேட்க ஆரம்பித்தாலும், அது பாஸ்டர்மா இப்படிம்மா அப்படிம்மா, அதாச்சும்மா இதாச்சும்மா, அதுங்க இதுங்க அப்படிங்க இப்படிங்க. உனெல்லாம் புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தார் என்ற உணர்வு இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற யாரும் புலம்பவே மாட்டீங்க. நீங்கள் சர்ச்சு முடிஞ்சோன்னு வந்து புலம்புங்க. அடுத்த கேள்வி கேட்போம், இங்கே உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ள இருந்தார் என்று சொன்னால்
நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்லிங்க, அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு நல்ல காலம் நடக்கும், ஒளிமயமான எதிர்காலம் உண்டு, என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் வேலை நல்லா இருக்கும், நாங்கள் நல்லா இருப்போம் என்று சொன்னால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி என் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த தேவன் என்னை பார்த்து சொல்றாரு, நான் நீதிமான், எனக்கு நன்மை பலனாக வரும். சொல்லுங்க பார்க்கல, நீங்கள் நீதிமான். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது, உங்களுக்கு நன்மை பலனாக வரும். ஆமென். இந்த உணர்வு எப்போதும் நமக்குள்ள இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொல்றார், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசு உங்களோடு இருக்கிறாரா? இப்போ கேளுங்க, புலம்புவீங்க? பக்கத்துக்கு இனிமேல் புலம்புவீங்க? அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியமே உங்களுக்குள் ஏற்படவே ஏற்படாது. நீங்கள் சொல்லுவீங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற யாருன்னு தெரியுமா? பெரியவர் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைலாம் ஜெயிக்கக்கூடிய பெரியவர், என் கஷ்டத்தை போக்கக்கூடிய பெரியவர். அந்த பெரியவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். அந்த பெரியவர் இயேசு எனக்குள்ளாக தான் இருக்கிறார். புரியுதுங்களா? இதை நம்ம பெரியவர் உள்ள வச்சு நம்ம பாட்டு கவலைப்பட்டு இருப்போம். பைபிள் போடப்பட்டது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக இருக்கிற சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். அது வார்த்தையின் சக்தி, வசனத்தின் சக்தி அது இருக்கிறது. நிறைய மக்கள் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அறியீர்களா? நீ தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, தெரியாமல் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப நாள் கதையை சொல்லலை, ஆனால் இன்னைக்கு ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். சார்லஸ் ஸ்பர்ஜன் அவருடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஊழியக்காரர், ஏராளமான பிரசங்கத்தை செய்தவர். நெட்லலாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுகளில் செய்த ஏராளமான பிரசங்கத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. சார்லஸ் ஸ்பர்ஜன் அருமையான ஒரு பிரசங்கியார், பிரசங்கிகளின் இளவரசன் என்று அவரை அழைப்பார்கள். அருமையான பிரசங்கியார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் புஸ்தகம் நிறையா படிச்சிருக்கிறேன், புஸ்தகம் நிறையா வச்சிருக்கிறேன். அருமையாக பிரசங்கம் பண்ணக்கூடியவர். அவர் அழகான ஒரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஒரு முறை ஹவுஸ் விசிட்டிங் போகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு அந்த காலகட்டம் 18ஆம் நூற்றாண்டுகளிலேயே சர்ச்சில் அவருடைய சர்ச்சில் 10,000 பேர் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மைக்கில் இல்லாத காலகட்டங்கள் பாருங்கள். ஒரு மேலே ஏறினா பேசுவார், எல்லாருக்கும் சவுண்டு போகும். அந்தளவுக்கு அந்த நாட்கள்லேயே திறம்பட போதித்த ஒரு பிரசங்கியார். அவர் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஹவுஸ் விசிட்டிங் போகிறப்ப ஒரு வயசான அம்மா அவங்க வீட்டில் ஒரு ஓலை குடிசையில் படுத்துருந்தாங்க. கேள்விப்பட்டார். அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும்போது விசுவாச கூட இருக்கிற எல்டர் சொன்ன பிற்பாடு அவர் பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது அந்த வீட்டுக்கு போகும்போதே ஒரு குடிசை வீடு, கீழே குனிஞ்சு தான் உள்ளே போகணும். அந்த வீட்டுக்கு உள்ளே போய் அந்த அம்மா பார்க்குறாரு. அந்த அம்மா படுக்க விட்டுருக்குறாங்க. அந்த அம்மா தன்னுடைய கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயா இப்படியா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பிற்பாடு இப்போ அவர் பேசிட்டு அந்த அம்மாட்ட ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லி அந்த அம்மா சில காரியங்களை சொல்லி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எப்போதுமே நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் அப்படியே ஒரு வாட்டி பார்ப்போம் இல்லையா? நீங்கள் யார் வீட்டுக்கு போனால் சும்மா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போய் எங்கள் முகத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன தான் எங்கள் வீட்டில் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஒன்று அப்படியே சுற்றி ஒரு பார்ப்பீங்க, என்னென்ன இருக்குன்னு பார்ப்பீங்க. அதேமாதிரி ஒரு பாஸ்டர் சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுடைய வீட்டில் ஒரு போர்டு இருந்துச்சு. ஒரு லேமினேஷன், அதாவது ஒரு லேமினேஷன் பண்ணல, அந்த கண்ணாடி உள்ள ஒரு போர்டு, அது உள்ள ஒரு அழகான ஒரு பேப்பர் உள்ளே இருக்குது. அந்த பேப்பர் பார்த்தாரு. கேட்குறமா, என்னது இது, என்ன பேப்பர் அப்படின்னு கேட்கும்போது, அது வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா, அது எங்கள் எஜமான், நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன், அந்த ஐயா சாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பேப்பரை கொடுத்துட்டு போனாருங்கய்யா, அந்த ஐயா ஞாபகமாக அந்த பேப்பரை பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்களாம். பாருங்கள், அந்த பேப்பரை எடுத்து அந்த கண்ணாடியை கட்டி உள்ளே படித்து பார்த்தா
அந்த அம்மாவுக்கு தன்னுடைய சொத்துல பாதி சொத்தை எழுதின டாக்குமெண்ட் உள்ள இருக்குது. ஹலோ, என்னது? பாதி சொத்துக்கான டாக்குமெண்ட் உள்ள இருக்குது, பத்திரம் உள்ள இருக்குது. பத்திரத்தை உள்ள வச்சுக்கிட்டு அந்த அம்மா இங்கே லொக்குன்னு இருமிட்டு படுத்த படிக்கையாக கட்டில் உட்காந்து படுத்துட்டு அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க சேவகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கணும் மாதிரி. அப்படிப்பட்ட நிலைமையில் யாரும் பண்ண முடியல. ஆகவே அந்த அம்மா இருக்கிறதா வாழ்கிறதான்ற அந்த கடைசி ஸ்டேஜ். அதனால் அதை அவர் பார்க்க போனார். அந்த அம்மா எடுத்து அவர் சார்லஸ் எடுத்து படிச்சுட்டு, என்னம்மா இப்படி, ஏம்மா இவ்வளோ சொத்துக்கு நீங்கள் சொந்தக்காரியம்மா, நீங்கள் எஜமானியம்மா, நீங்கள் பெரிய ஒரு ஜமீன், நீங்கள் பாட்டு இப்படி படுத்துறீங்க. இது இந்த சொத்தை விற்றா எவ்வளோ பெரிய உங்களுடைய உடல்நிலை எப்படிலாம் பார்த்துக்கலாம் தெரியுங்களா? என்ன சொல்ல வரேன்றது கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறார், வார்த்தை நமக்குள் இருக்கிறது. இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த அம்மாவை போல தான் படுத்த படிக்கையாக இருக்கிறோம். எங்களுக்கு யாருமே இல்லையா, என்ன பண்ணுறதுனே தெரியலையா, யாராவது உதவி செய்வாங்கன்னு பார்த்தா யாருமே உதவி செய்ய மாட்டேன்றாங்க ஐயா. காடு வாவானுது, வீடு போனுது, எப்போ என் ஜீவன் போகுன்னே தெரியலன்னு இப்போ ஹலோ, நிறைய பேர் இதெல்லாம் நீங்கள் பேசுகிற பேச்சு, நான் பேசுகிறது கிடையாது, நீங்கள் பேசுகிற பேச்சு. யாரை உள்ள வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறீங்க? இந்த வார்த்தையானவரை உள்ள வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறோம். அறியீர்களா? மகிமையின் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா? நான் சொல்கிறேன், அவரை உள்ள வச்சிருந்தீங்கன்னா, அந்த அறிவு இருந்துச்சுன்னா, அந்த உணர்வு இருந்துச்சுன்னா, அந்த அம்மாவை போல படுத்த படிக்க இருக்க மாட்டீங்க. இந்நேரம் விவரம் தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா, நான் பாதி சொத்துக்கு சொந்தக்காரியா, எஜமாட்டியா நான் என்பது தெரிஞ்சிச்சுன்னா, நான் சொல்கிறேன், அந்த அம்மா படுத்த படிக்கோடு வாழ்ந்த போல நீங்கள் வாழ மாட்டீர்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார், வார்த்தையானவர் எனக்குள் இருக்கிறார், அவர் உள்ள இருக்கிறார். பவுல் கேட்கிற, அறியீர்களா? வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது என்பது தெரியலையா? இப்போ உங்களுக்கு நீங்கள் படுத்த படிக்க நான் கேட்பேன், ஏன் உங்களுக்குள்ள வசனம் இருக்கு தெரியலையா? எழுந்து நில்லுங்க. உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்குள் வார்த்தை இருக்கிறது என்பதை அறியீர்களா? தெரியுமா? உங்களுக்குள்ள வசனம் இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்குள் இயேசு இருக்கிறார் என்பது தெரியுமா? சொல்லுங்க, பக்கத்து பார்த்து, ஏங்க சொல்லுங்க, ஏங்க எனக்குள் இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, ஏங்க எனக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார், வல்லமையுடையவர், வல்லமையான காரியங்கள் எனக்குள் செய்வார். நான் கவலைப்பட மாட்டேன், நான் கண்ணீர் வடிக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட மாட்டேன். எனக்கு கிறிஸ்து உள்ளே இருப்பதனால் ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு உண்டு. சொல்லுங்க, என் வாழ்வை இன்ப வாழ்வாகவும் என் வாழ்வை செல்வ வாழ்வாகவும் வாழ்வேன். சொல்லுங்க, இன்ப வாழ்வும் செல்வ வாழ்வும் என்னுடைய பங்கு. சொல்லுங்க, இன்ப வாழ்வும் செல்வ வாழ்வும் என்னுடைய பங்கு. பக்கத்துல சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, ஏங்க இன்ப வாழ்வும் செல்வ வாழ்வும் உங்க பங்கு. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இனிமேல் நீங்கள் கவலைப்படுறதை நான் கேட்கக்கூடாது, புலம்புறதை கேட்கக்கூடாது. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அந்த உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு வாழுங்க. வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. எந்த அளவுக்கு வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ அந்த அளவுக்கு இயேசு உங்களுக்குள் இருக்கிறார்ன்ற உணர்வு மேலோங்கிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் வார வாரம் எதிர்க்கு வரோம், வசனத்தை கேட்க வரோம். வசனம் உள்ள போக போக கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்ற உணர்வு எனக்குள் மேலோங்கி கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற உணர்வு மேலோங்குகிறதோ அந்த அளவுக்கு நல்வாழ்வை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்வில் பார்ப்பீர்கள். ஜெபம் செய்வோம். பிதாவாகிய எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்று எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மகத்துவமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்க்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை பல விதங்களிலே எங்களுக்கு போதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு ஊழியம் செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு வரும்பொழுதெல்லாம் எங்கள் கண்களை திறந்தீரே, வார்த்தை குறித்த வெளிச்சத்தை கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீ கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் மேலும் கொட்டும். மார்த்தாளை போல இயேசு உள்ளே இருந்தும் கவலைப்பட்டு கலங்கினது போல நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் ஆண்டவரே. மரியாளை போல உம்முடைய வார்த்தையும் உண்மையை நாங்கள் தெரிந்தெடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய மகத்துவமான ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மீது தங்கி இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறோம். வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், போகையிலும் ஆசீர்வதிப்பார்கள் சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேறட்டும் கர்த்தாவே. நன்மைகளை காணட்டும், நல்ல நாட்களை காணட்டும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செல்வ வாழ்வும் இன்ப வாழ்வும் பங்காக மாறும் என்று சொன்ன வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அநேக சாட்சிகள் உருவாகட்டும். கர்த்தர் எனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், கர்த்தர் இவ்வளவு எங்களுக்கு உபகாரங்களை செய்திருக்கிறார், கர்த்தர் செய்த காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கிற அநேகருடைய வாய்களில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் உருவாவதாக. கர்த்தர் எனக்கு நன்மையானவைகளை செய்தார் என்று சொல்லி வியப்போடு பேசுகின்ற வாய்கள் உருவாவதாக தகப்பனே. நல்ல சுகத்தை பலத்தை நல்வாழ்வை கட்டளையிடுகின்றேன். இந்த பூமியில வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.